பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. டே அர்ஜுன், என்னடா இது? ஆதி போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னுமாடா ரிசல்ட் சொல்றாங்க? டே, நாளா எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு கூட இவ்வளவு வெயிட் பண்ணது இல்லடா. அதான்டா வரும், எனக்கும் தெரியல. நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் பிரசன்டேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் ஆகலாம். ஆனா ரெண்டு கம்பெனி தானடா இருக்கு, இருந்தாலும் எதுக்காக இவ்வளவு டைம் ஆகுதுன்னு தான் சுத்தமா தெரியலடா. ஆமாடா மச்சான். டே, ஆதி வந்துட்டான்டா. டே ஆதி, என்னடாச்சு? கிளைண்ட்ஸ்லாம் என்னடா சொன்னாங்க? இல்ல அர்ஜுன், அது மச்சான் என்னடாச்சு? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? என்னடா ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கலையா? டே ஆதி, சரிடா, ஒன்னும் இல்லடா. இப்ப எதுக்கா நீ இவ்வளவு டல்லா இருக்க? விடுறா ஆதி, நீ இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிருக்கல, இதுவே பெருசுதான் ஆதி, விடுறா. டே ஆதி, ஆமாண்டா, நீ இவ்வளவு பெரிய கம்பெனியை எதிர்த்து போட்டி போட்டதே பெருசுதான் மச்சான். விடு மச்சான், பாத்துக்கலாம். டே அர்ஜுன், என்னடா ஆதி இவ்வளவு டல்லா இருக்கான்? சத்தியமா என்னால அவனை இப்படி பார்க்க முடியல மச்சான். டே, இதுக்கு தாண்டா நான் அப்பவே சொன்னேன், ஒரு வாட்டி யோசிக்கலான்னு. கேட்டீங்களாடா எங்கேயாச்சும் நீங்க? டே வருண், என்னடா பேசுற நீ? டே ஆதி இந்த பிரசன்டேஷனுக்காக எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டான்னு நமக்கு நல்லா தெரியும்லடா. அவ்வளோ எஃபர்ட் போட்டு ப்ராஜெக்ட் கிடைக்கலன்னா கஷ்டமா தானடா இருக்கும். அதனால தாண்டா ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். விடுறா, தானாவே சரியாவான், விடு. ஆமாடா அர்ஜுன், அது எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டான்னு நமக்கு நல்லா தெரியும். அதை நினைக்கும் போதாண்டா கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்ம தான் மச்சான் அவனுக்கு தைரியமா இருக்கணும். டே, என்னடா விக்ரம் வராரு? என்ன விக்ரமா? டே, விக்ரம் எதுக்குடா இங்க வராரு? டே அர்ஜுன், இதுக்கு என்னடா கேள்வி? டே, பிரசன்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி விக்ரம் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்காடா? யாருமே வராத போது நீங்க மட்டும் எதுக்காக அதை போட்டி போட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார்லடா. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிட்டுங்கிற திமிர்ல தான் ஏதாச்சும் சொல்றதுக்காக வராருன்னு நினைக்கிறேன்டா. வாட்? டே வருண், என்னடா சொல்ற நீ? அப்போ அவரு நம்மளை நோக்கி வர்றது அவருக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிட்டுங்கிற திமிரை நம்ம கிட்ட காட்டுறதுக்கு தான் சொல்றியா? ஆமாடா அர்ஜுன், பின்ன அவர் எதுக்காகடா நம்மளை நோக்கி வரணும்? இதோ வந்துட்டாரு பாரு. டே, சத்தியமே என்னால் நம்ப முடியலடா. ஏன்னா அவங்களாம் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அவரு போய் எவ்வளவு சில்லியா நடந்துக்க போறாரா? ச்சே, அதான் மச்சான் எனக்கும் புரியல. விக்ரம் பத்தி நான் என்னென்னமோ கேள்விப்பட்டேன்டா. ஆனா இவரு இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியான்னு சொல்லி காட்டுறதுக்காக வருவார்னு சத்தியமா நினைக்கவே இல்லடா. கங்க்ராட்ஸ் மிஸ்டர் ஆதித்ய தேவ். டே அர்ஜுன், விக்ரம் இப்போ என்னடா சொன்னாரு? என் காதுல கங்க்ராட்ஸ் சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அவரு அப்படியே சொன்னாரு. என்னடா சொல்ற? உனக்கும் அப்படிதான் கேட்டுச்சா? நான் என் காதுல தான் தப்பா கேக்குதோன்னு நினைச்சேன். டே அர்ஜுன், என்னடா இப்படி சொல்ற? எதுவுமே புரியலடா. தேங்க்யூ மிஸ்டர் விக்ரம். வெல்கம் மிஸ்டர் ஆதி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சதுக்கு கென்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ மிஸ்டர் விக்ரம். சார், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. ஷால் வி மூவ்? எஸ், லெட்ஸ் கோ. ஓகே மிஸ்டர் ஆதி, see you soon. Bye. டேய், என்னடா நடக்குது இங்க? எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. டேய் மச்சான் ஆதி, இங்க என்னடா நடக்குது? ஆமாண்டா ஆதி, விக்ரம் என்னடா ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. அப்போ ஆதி ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிட்டா? டேய் வெண்ண மூடி, போங்கிட்டு தான் கேக்குறோம். டேய், அவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது அப்போ ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிட்டா மச்சான். ஆமாண்டா, ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. டேய் ஆதி, என்னடா சொல்ற? டேய் ஆதி, ஆமாண்டா, ரியலி? டேய், உண்மையா தாண்டா சொல்றேன், இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருச்சுடா. அதனாலதான் விக்ரம் வந்து கங்க்ராட் சொல்லிட்டு போறாரு. டேய் ஆதி, என்னால சத்தியமா நம்பவே முடியலடா. டேய் மச்சான், ரியலி யூ ஆர் சூப்பர் மச்சான், சூப்பர்டா. ஆமாண்டா டி, இந்த ப்ராஜெக்ட்காக நீ எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும்டா. ஃபைனலி அதுக்கான பலன் கிடைச்சிருச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நமக்கே வந்துருச்சுடா டி. உண்மையாவே உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா டி. அண்ட் கங்க்ராட்ஸ் டாடி. தேங்க்ஸ்டா அர்ஜுன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சதுக்கு காரணம் நான் மட்டும் போட்ட எஃபர்ட் கிடையாதுடா, நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட்னாலதான். சோ இந்த வெற்றிக்கு காரணம் நம்ம 3 பேர் தாண்டா. சோ உங்க 2 பேருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் தான். நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு கிடைச்சிருக்காதுடா. அண்ட் உங்க 2 பேருக்கும் தேங்க்யூ சோ மச். டேய் மச்சான் ஆதி, உண்மையாவே எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா? அப்படி வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும் மச்சான். டேய் மச்சான், உண்மையாவே நம்ம கென்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கூட கம்பீட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கா? டேய் சத்தியமா எனக்கு நடக்கிறதுலாம் ஒரே கனவு மாதிரி இருக்கு மச்சான். டேய் வருண், ஷாக்க குறை. நான் தான் சொன்னேன்லடா,
கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம ட்ரை பண்ணுவோம். நமக்கு அது கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும்னு. பாருடா, நம்ம போட்ட எஃபர்ட்க்கு ஃபைனலி பலன் கிடைச்சாச்சு. ப்ராஜெக்ட் நமக்கே கிடைச்சாச்சுடா. ஆமாடா, அது உண்மையாவே வரும்னு சொல்ற மாதிரி எல்லாம் கனவு மாதிரி இருக்குடா. பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட்ல என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கொட்டேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நிறைய கம்பெனிஸ் விலகிட்டாங்க. பட் நம்ம கம்பெனி தாண்டா லாஸ்ட் வரைக்கும் அவங்கள எதிர்த்து நின்னோம். பட் ஃபைனலி இப்போ நமக்கே இந்த ப்ராஜெக்டும் கிடைச்சிருச்சு. உண்மையாவே என்னால நம்பவே முடியலடா. அது இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட கான்ஃபிடென்ட்டும் உன் நம்பிக்கையும் தாண்டா. அது உண்மையாவே சொல்றடா, உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. அண்ட் ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. அது தேங்க்ஸ் அர்ஜுன். என்ன மோகனே, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நீக்கு எதுக்குடா மூஞ்ச தொங்க போட்டுட்டு வந்த? அதோட ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கலையான்னு கேட்டோன்னா ஆமான்னு சொன்னேன். நாங்க ரெண்டு பேரும் உண்மையாவே எவ்வளவு ஃபீல் பண்ணோம் தெரியுமாடா. டேய் வருண், உங்க ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைஸா ரிவீல் பண்ணலாம்னு நினைச்சேன்டா. பட் அதுக்குள்ள விக்ரம் வந்து கங்க்ராட் சொல்லி ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்ச விஷயத்த சொல்லுவார்னு உண்மையாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா. விக்ரம் எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணினது எனக்கு செம்ம ஷாக்கிங் தான். எது எப்படியோடா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு. ஆமாண்டா மச்சான், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டுடா. சரிடா, நான் மிதுவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். நீங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போயிட்டு சின்னதா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்ச விஷயத்த மேனேஜர்ஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே? சரிடா, அது நாங்க பாத்துக்கிறோம்டா. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிடா அர்ஜுன், நான் கிளம்புறேன்டா. டேய் வருண், பாய்டா. பாய் மச்சான். மித்து, என்னடியாச்சி? நானும் உன்னை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கேன். என்னடியாச்சி? இல்லடி, எல்லாம் கம்பெனி ப்ராஜெக்ட் சம்மந்தமாக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்நேரத்துக்கு ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிருக்கும். ரிசல்ட் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலடி, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அட ஆமால மித்து, ஆனா இந்நேரத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கணுமே. அது சார் உனக்கு கால் பண்ணலையாடி? இல்லடி, இப்போ வரைக்கும் அவன்கிட்டேருந்து ஒரு கால் கூட வரல. நான் ஃபோன் பண்ணாலும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே புரியலடி. பாவண்டி, நைட் ஃபுல்லாக தூங்காமல் நிறைய எஃபர்ட் போட்டு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணினா. ப்ராஜெக்ட்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டான்டி. என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல. வைஷு, அர்ஜுன் உனக்கு கால் பண்ணாராடி? இல்லையடி, மார்னிங் ரீச் ஆயிட்டேன்னு கால் பண்ணினதோடு சரி. அதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து ஒரு கால் கூட வரல. ஐயோ, ஃபோன் வேற என் ரூம்ல இருக்குடி. சரி, ஓகே, அர்ஜுன் கால் பண்ணியிருக்காரான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிடி. வைஷு, அர்ஜுன் கிட்ட பேசலன்னா என்கிட்ட வந்து சொல்லு. ஓகே? கண்டிப்பா சொல்றேன் மித்து ப்ளீஸ், நீ டென்ஷன் ஆகாத, சரியா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். ஓகே? சரிடி. இருந்தாலும் மனசுலாம் ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு. ஏன்னா அவன் 2-3 நாள் தூங்கவே ரெடி. இந்த ப்ராஜெக்ட்காக நிறைய எஃபர்ட் போட்டான். அதனால தான் ஒரு மாதிரி இருக்கு. சரி வைஷு, நீ போய் அர்ஜுனுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு என்ன எதுன்னு என்கிட்ட சொல்லு. ஓகே? சரிடி. ஐயோ கடவுளே, ரிசல்ட் என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல. இப்போ வரைக்கும் அவன் கிட்டேருந்து ஒரு ஃபோன் கூட வரவே இல்லை. கடவுளே, அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே நடந்திருக்க கூடாது. ப்ளீஸ், அவனுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். மித்து பாப்பா, சாரிடி, அது வர வழியில செம்ம டிராஃபிக், அதான் வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுது, கிளம்பலாமா? போலாம். முதல்ல ப்ராஜெக்ட் என்னாச்சு அத முதல்ல சொல்லு. தேவ், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கலையா? அதான் ஒரு மாதிரி இருக்கியா? சரி, இட்ஸ் ஓகே, ஒன்றும் இல்லை, சரியா? அடுத்த ப்ராஜெக்ட்ல பார்த்துக்கலாம். ஓகே? மித்து பாப்பா, ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு இவ்வளோ பார்த்துட்டமாகறா? மித்து குட்டி, ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. தேவ், ரியலி? ஆமாண்டி, உண்மையாவே ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. தேவ், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஐ எம் so happy for you. அண்ணா உங்ககிட்ட சொன்னல, நீ இவ்வளோ எஃபர்ட் போடுற, கண்டிப்பாக அந்த எஃபர்ட்கான பலன் உனக்கு கிடைக்கும்னு. அண்ட் ஃபைனலி கிடைச்சிருச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நமக்கு வந்துருச்சு. அண்ட் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் டி மித்து. நான் உங்ககிட்ட சொன்னல, நீ என்னோட லக்கி சாம்ப்னு. பாத்தியா, இந்த விஷயத்துல ப்ரூவ் ஆகிட்டு இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோடி. நீ என் பக்கத்துல இருந்தாவே போதும், எனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். லவ் யூ டி மித்து, லவ் யூ சோ மச். லவ் யூ டு தேவ். ஆனால் நீ சொல்கிற மாதிரி இது என்னாலலாம் கிடையாது. நீ அந்தளவுக்கு எஃபர்ட் போட்ட, அந்த எஃபர்ட்கான பலன் உனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டை நீ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சதுக்கான முக்கியமான ரீசனே என் மித்து பாப்பா என் கூட இருந்ததுனால தான். நீ என் கூட இருந்தா எல்லாமே எனக்கு பாசிட்டிவா மட்டும்தான் நடக்கும். லவ் யூ டி மித்து, லவ் யூ சோ மச். லவ் யூ டு தேவ். ட்ரீட் இல்லையா? இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. மித்துக்குட்டி, என்ன இப்படி கேட்டுட்ட? நீ கேட்கறதுக்கு முன்னாடியே மாமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னைக்கு நீ நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டின்னருக்கு போறோம். ஓகே? என்ன டின்னருக்கு வெளியில போறோமா? ஆமாண்டி, பொண்டாட்டி. ஏண்டி, என்னாச்சு? இல்ல, அது ஹோட்டலுக்கு போறோம். ஆமா மித்து பாப்பா, நம்ம ரெகுலரா ஒரு ஹோட்டல் போவோம்ல, அங்கதான் டேபிள் புக் பண்ணிருக்கேன். சோ நீ நானும் நைட்டு போறோம். ஓகே? இல்ல, அது நான் வரல.
என்ன புரியல? வரலனா? இல்லை அது நம்ம இன்னொரு நாள் போகலாம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வரலாம். ஓகே? நாட் ஓகே. நம்ம கண்டிப்பா டின்னருக்கு ஹோட்டலுக்கு போறோம். என்ன நான் தான் சொல்கிறேன்ல, அது வேண்டாம். இன்னொரு நாள் போகலாம்ல, ப்ளீஸ். வேண்டாமே. மித்து, நீ எதுக்காக இப்படி யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா மித்து, எனக்கு எவ்வளவு நாள் தாண்டி இப்படி பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளாரே இருக்கிறது? சொசைட்டியை நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ண வேண்டாமா? இங்க பாரு மித்து, நீ பயப்படாம சொசைட்டியை தைரியமா ஃபேஸ் பண்ணு. உன் கூட நான் இருக்கேன். ஓகே? என்ன ஹிட்லர், ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு. அதெல்லாம் வேண்டாம். என்னடி வேண்டாம்? எனக்கு புரியலையே. மித்து, நீ எவ்வளவு போல்டுன்னு தெரியுமா? எவ்வளவு தைரியமான பொண்ணு. என்னடி நீ இந்த விஷயத்துக்கு போய் இப்படி பயப்படுற? இங்க பாரு மித்து, இன்னைக்கு எவ்வளவு நாள் தான் நீ வீட்டுக்குள்ளாரே முடங்கியே இருக்க போற? நீ நீ இப்படி முடங்கியே இருக்கிறது எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லடி. மித்து, தைரியமா இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணணும். அண்ட் அவ தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு அவ கூட நான் இருக்கேன். நீ தைரியமா வா மித்து, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே? இல்லை அது அப்போ மேடம், நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க. என் வார்த்தைக்கு அவ்வளவுதான் மதிப்பு, அவ்வளவுதானே? சரி, ஓகே மித்து, இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வந்துடலாம். நான் இப்போவே கால் பண்ணி டேபிளை கேன்சல் பண்ண சொல்லிடுறேன். ஓகே? என்ன இல்லை வேண்டாம், கேன்சல்லாம் பண்ணாத. அது நம்ம போகலாம். மித்து பாப்பா, ரியலி? ரியலி. இதுதான் என் மித்து குட்டி. என் மித்து பாப்பா கிட்ட இருந்து இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். இங்க பாரு மித்து, உன்னோட புருஷன் எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ரெண்டு பேரும் ஜாலியா இப்ப வெளியில கிளம்புறோம். ஓகே? லவ் யூ ஹிட்லர். வெயிட் ஒரு மித்து குட்டி. சரி, ஓகே, 2 minutes, மாமா போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே? ஹாய் விக்ரம். விக்ரம் ஒன்னதாண்டா கூப்பிடுறேன். வாட் ஹேப்பன்? டாட் கூப்பிட்டீங்களா? வாட் கூப்பிட்டனாவா? விக்ரம், உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன். வாட் ஹேப்பன்ரா? சென்னை போயிட்டு வந்ததுலேருந்து இப்படிதான் இருக்க, என்னாச்சு? இல்ல டாட், அது என்ன விக்ரம், ப்ராஜெக்ட் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு போயிட்டு அதானே? டாட், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? விக்ரம், நான் உன்னோட அப்பாடா. அதோட பிசினஸ்ல நான் உனக்கு சீனியர். எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சனா அது உன்னோட தப்புடா. டாட், எவ்வளவு டென்ஷனா வருதுன்னு தெரியுமா? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் டாட், அந்த ப்ராஜெக்டை நம்ம கம்பெனிக்கு கொடுக்க வைக்கணுங்கிறதுக்காக. பட் ஆல்மோஸ்ட் எல்லா கிளைண்ட்ஸுமே ஒத்து வந்துட்டாங்க. 2 கிளைண்ட் மட்டும் ஒத்து வரல டாட். அவங்க மட்டும் ஒத்து வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கும் டாட். விக்ரம், ரிலாக்ஸ். நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடையாது. இது ஒரு நார்மலான ப்ராஜெக்ட் தானே. எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இங்கே பாரு விக்ரம், பிஸ்னஸ்ல போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கவே கூடாது விக்ரம். அண்ட் நான் இதை சொல்லியாகணும். அந்த பையன் பேர் என்ன? ஆதித்ய தேவ். அந்த பையனை பற்றி கேள்விப்பட்டேன். நல்ல பிஸ்னஸ் மேன் அண்ட் இவ்வளோ சின்ன வயசுல நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கான். அண்ட் அஃப்கோர்ஸ் கிளைண்ட்ஸுக்கு அவன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அதனால அந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. இதுல நீ டென்ஷன் ஆகுற அளவுக்கு எதுவுமே இல்லை விக்ரம். ஸோ ஜஸ்ட் ஃப்ரீயா விடு. ஓகே டாட்? ஸோ இப்போ என்ன சொல்ல வரீங்க? எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நோடா, நான் அப்படி சொல்லவே கிடையாது. இங்க பாரு விக்ரம், அகைன் டாடி சொல்றது ஒண்ணுதான். பிசினஸ்ல போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கவே கூடாது விக்ரம். ஓகே? என்னமோ போங்க டாட். ஆனா ஐ எம் ஷோர் டாட், இந்த ப்ராஜெக்ட் வேணும்னா அவன் கைக்கு போயிருந்துக்கலாம். பட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் விட மாட்டேன் டாட். கண்டிப்பா என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து அடுத்த ப்ராஜெக்டை நம்ம கம்பெனிக்கு நான் வாங்கி கொடுப்பேன் டாட். தட்ஸ் மை பாய். இங்க பாரு விக்ரம், டாடி உங்ககிட்ட அடிக்கடி சொல்றதுதான், ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா எல்லா ப்ராஜெக்டும் நம்ம கையை விட்டு போயிடுன்னு அர்த்தம் கிடையாது. அண்ட் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஓகேவா? அண்ட் அஃப்கோர்ஸ் நீ அந்த ஸ்டாண்டர்ட் விட்டு இறங்கி போய் இந்த ப்ராஜெக்ட்காக இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டேன்னு நினைக்கும் போது ஒரு டாடியா உண்மையாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. பட் கிளைண்ட் சைட்ல இருந்து நீ யோசிக்கணும்ல. இப்போ நீ ஒரு கிளைண்டா இருந்தாலுமே இந்த ப்ராஜெக்டை யார்கிட்ட கொடுத்தா நல்லா முடிப்பாங்கன்னு தெரிஞ்சதோ அவங்க கிட்ட தான் நீ கொடுப்ப. அதே தானே கிளைண்ட்ஸும் யோசிச்சிருப்பாங்க. தென் நீங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணும்ல விக்ரம். டாட், நான் ஒத்துக்கிறேன், ஆதி திறமையானவன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. பட் கண்டிப்பா நானும் ப்ரூவ் பண்ணுவேன் டாட், அவனுக்கு ஈக்குவலான திறமை என்கிட்டே இருக்குன்னு. கண்டிப்பா அடுத்த ப்ராஜெக்டை நான் கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு வாங்கி கொடுப்பேன் டாட். ஓகேடா விக்ரம், டிராவல் பண்ணிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் போய் ரெஸ்ட் எடுப்போம். விக்ரம், எப்போ வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ரேணு, எனக்கு ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கு, ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியா? ஓகே விக்ரம், நீங்க போங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மாமா, உங்களுக்கு காஃபி? இல்லம்மா ரேணு, எனக்கு வேண்டாம். ஆமா, சஞ்சு எங்க? அவ இங்கதான் இருந்தா, இதோ வந்துட்டா. சஞ்சு குட்டி, ரொம்ப நேரமா ஆளை காணோம், எங்க போயிருந்தீங்க? பாட்டி கூட ரொம்ப பிஸியா? ஆமா தாத்தா, சஞ்சு பாப்பா ரொம்ப பிஸி. அது சரி. ஏ வாளு, போதுடி வா, தாத்தாவை டிஸ்டர்ப் பண்ணாத, தாத்தா போய் தூங்கணும். ரேணு, விடுமா, நானும் சஞ்சுவும் கொஞ்ச நேரம் விளையாடுறோம். ஆமா மம்மி, நானும் தாத்தாவும் விளையாட போறோம். அதனால சஞ்சு பாப்பா லேட்டா வந்து தூங்கும்.
மேடம் இன்னைக்கு நான் சொல்றது கேட்டிருக்கீங்க. சரி ஓகே விக்ரம், நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் விக்ரம். நீங்க ரூமுக்கு போங்க. சஞ்சுமா டாடி கிட்ட வாங்க. சஞ்சு பாப்பா டாடி மேல கோவமா இருக்கா. காலையில ஃபோன் பண்ணா நீ எடுக்கவே இல்ல, அதனால உன் கூட டூக்கா. நான் பேச மாட்டேன். அப்பா நீங்க வாங்க, நாம போய் சோப்பு ஜாமா வச்சு விளையாடலாம். சரிடா சஞ்சு, வாங்க போலாம். ரேணு என்னடி சஞ்சனா மேல கோவமா இருக்கலா? பின்ன கோவமா இல்லாம மேடம் இன்னைக்கு நீங்க ஊருக்கு வரீங்கன்னு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு கால் பண்ணி என்னென்னலாம் வேணும்னு சொல்லி பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருந்தாங்க. பட் நீங்க போனே எடுக்கவே இல்லை விக்ரம், அதனால கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆயிட்டா. ஆனா நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல டாடின்னு உங்ககிட்ட தான் ஓடி வர போறா. சரி ஓகே விக்ரம், நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. நான் உங்களுக்கு போயிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். விக்ரம் சாப்பிட்டு ஒரே தெரியா தூங்கலாம்ல, எதுக்கு சாப்பிட போற டைம்ல காஃபி? இல்ல ரேணு, கொஞ்சம் தலைவலியா இருக்காதான். ரேணு சஞ்சு ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிட்டாளா? நம்ம வேணும்னா நாளைக்கு ஷாப்பிங் போலாமா 3 பேரும்? சஞ்சு என்னெல்லாம் கேட்கறாளோ அதெல்லாம் வாங்கி தந்துடலாமா? விக்ரம் அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ இப்படிதான் தொட்டதுக்கு கோச்சுப்பா. அதுக்காக என்ன விக்ரம் இதெல்லாம்? இல்ல ரேணு, சஞ்சு ரொம்ப ஆசையா கால் பண்ணியிருந்தா. பட் நான் மீட்டிங்ல பிஸியா இருந்ததுனால சுத்தமா காலை பிக் பண்ணவே முடியல. இருந்தாலும் பாவம் டிசப்பாயிண்டட் ஆயிட்டால. இட்ஸ் ஓகே ரேணு, நாளைக்கு 3 பேர் வெளியில போலாம். ஓகே ஓகே விக்ரம், நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. விக்ரம் எப்போடா வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். மீரா கால் பண்ணலாமா? காலையில பண்ணாடா, உங்ககிட்ட ஏதோ பேசுன்னு சொன்னா, மறக்காம பேசிடு. சரிங்கம்மா, நான் பேசிடுறேன். சரிடா விக்ரம், நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகு. ரேணு சஞ்சு எங்கடா? அவ மாமா கூட விளையாண்டுட்டு இருக்காத்த. ஓ அப்ப கார்டன்ல தான் இருப்பாங்க. சரிடா நான் போய் பாக்குறேன். பாப்பா ரெடி போலாமா? ஹிட்லர் அர்ஜுன் வைஷ்வையும் நம்ம கூப்பிட்டுட்டு போலாமா டின்னருக்கு? வித்து பாப்பா உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் நினைச்சேன்டி. ஆக்சுவலா டின்னருக்கு நீ நானும் மட்டும் போகல, அர்ஜுன் வைஷு அப்புறம் வருந்தன்யாவும் வராங்க தெரியுமா? உண்மையாவா? எல்லாருமே போறோமா என்ன? ஆமா மனைவி, எல்லாரும் தான் போறோம். அதோட மித்து பாப்பாவுக்கு எது சந்தோஷம்னு எனக்கு தெரியாதா, அதனாலதான் எல்லாருக்கும் சேர்த்து டேபிள் புக் பண்ணியாச்சு. இப்ப நீ நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஹோட்டலுக்கு போயிடுவோம். ஓகேவா? ஆனா வைஷு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அது நான் தாண்டி சொல்ல வேணான்னு சொன்னேன், உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு. ஆனா எங்க மேடம் சர்ப்ரைஸா என் வாயாலே வாங்கிட்டீங்க. சரி ஓகேடி, டைம் ஆகுது, நம்ம கிளம்புவோம். அவங்க எல்லாரும் டைரக்டா ஹோட்டலுக்கு வந்துருவாங்க. ஓகே லவ் யூ ஹிட்லர், உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மித் பாப்பா நீ சந்தோஷமா இருக்கல, அதுவே எனக்கு போதும். சரி ஓகேடி, கிளம்பலாமா? கிளம்பலாம். வெயிட் மித்துக்குட்டி, தலை லைட்டா கலைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. வெயிட், நான் உனக்கு சிவி விடுறேன். என்ன நீ சிவி விட போறியா? உனக்கு அதெல்லாம் தெரியுமா? உண்மையே சொல்லணும்னா தெரியாது தாண்டி, பட் மித்து பாப்பாக்காக எதை வேணா கத்துக்கலாம். சரி ஓகே, தலை ரொம்ப கலைஞ்சிருக்கு, நான் வந்து சிவி விடுறேன். ஓகே கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. பர்ஃபெக்ட், சூப்பரா தலை சீவி விட்டாச்சு. குட்டி இப்ப எல்லாம் கரெக்டா இருக்கு. அதோட என் மித்து பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. சரி ஓகே, கிளம்பலாமா? சரிங்க சார், போலாம் வாங்க. சரிங்க மேடம். ரிப்போர்ட் கார்ல தான் இருக்கு. சரி ஓகேடி, வா போலாம். என்னடி யோசிக்கிற? ஒன்னும் இல்ல குட்டி, எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும். சரியா? டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே சார், டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு சார். டாக்டர் உங்களை வர சொன்னாங்க. ஓகே சிஸ்டர், மித்துவையும் கூட்டிட்டு போலாமா? இல்ல சார், டாக்டர் உங்களை மட்டும் தான் வர சொன்னாங்க. மேடம் நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே சிஸ்டர், பார்த்து பத்திரமா பாத்துக்கோங்க. மித்து, நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? நீ பத்திரமா இங்கே இரு. ஓகே குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் மிஸ்டர் ஆதி. டாக்டர், டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் என்னாச்சு டாக்டர்? ஆதி ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு நீங்க இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? இங்க பாருங்க ஆதி, அவங்க கொஞ்சம் ஃபாஸ்டாவே தான் ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. பட் ஆதி, இது தீக்காயம், இது உடனே எல்லாம் சரியாகாது ஆதி, கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 3 to 6 months ஆச்சும் ஆகும் ஆதி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. சரியா? எனக்கு புரியுது டாக்டர், ஆனா அவ ஒரு நாளும் வழியில ரொம்ப கஷ்டப்படுறா டாக்டர். அதை என்னால சத்தியமா பார்க்க முடியல. ப்ளீஸ் டாக்டர், அதுக்கு மட்டும் ஏதாச்சும் பண்ணுங்க ப்ளீஸ். அது எனக்கு புரியுது ஆதி. பட் ஒரு உண்மை என்னன்னா, வலியை கண்ட்ரோல் தான் அது பண்ண முடியும். வலியே இல்லாமலாம் ஆக்கவே முடியாது. அண்டு புண்ணெல்லாம் ஆறுற வரைக்கும் வலி இருக்க தான் அது செய்யும். பட் சீக்கிரமாவே சரியாகும் அது, நம்புங்க ப்ளீஸ். டாக்டர் எனக்கு புரியுது டாக்டர், ஆனா சத்தியமா வலியில துடிக்கிறதே என்னால பார்க்க முடியல டாக்டர். அது ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஓகே? யா டாக்டர் அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் சொன்னாங்க 2 weeksக்கு மேலே ஆகிட்டுனா அவங்க எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணலான்னு. பட் மித்துவால் அது முடியலன்னு சொல்கிறா டாக்டர்.
ஏன் டாக்டர் எதனால அவன் நடக்கிறதுக்கு டிலே ஆகுது? அது ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மாதிரி ஹெல்த் கண்டிஷன். அது ஒரு பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் அவங்க நடக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் மித்ராக்கு இருக்க இம்ப்ரூவ்மெண்ட்க்கு இந்நேரம் உங்க வாக்கரோட ஹெல்ப்னால கண்டிப்பா இந்நேரம் நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் அவங்களால முடியலன்னு சொல்றீங்க. ஸோ ஐ திங்க் மித்ரா ரொம்ப வீக்கா இருக்காங்க. அது ஸோ சீக்கிரமாவே நடந்துருவாங்க. அது யூ டோன்ட் வரி. ஓகே, இன்னும் 1 வீக்ல கண்டிப்பா உங்களால நடக்க முடியும். அது நீங்க இது நம்புங்க. ஓகேவா? டாக்டர் மித்து நடப்பால டாக்டர்? ஆதி, என்ன அது இது நம்பிக்கை இல்லாம இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா உங்க ஒய்ஃப் இன்னும் 1 வீக்ல நடக்க தான் போறாங்க. ஆதி, பேஷண்ட்ஸ்க்கு இந்த டைம்ல நம்மளால முடியுமாங்கிற தயக்கம் நிறையவே வரும். ஆதி, அதனாலேயே அவங்க எழுந்து நடக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. ஆதி, கண்டிப்பா உங்களால நடக்க முடியும். சரியா? ஓகே டாக்டர், கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். அது யூ டோன்ட் வரி மேன். சீக்கிரமாவே எல்லாமே சரியாகிடும். எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தவர் இருக்காரு. அவரோட கருணையினால சீக்கிரமாவே எல்லாமே சரியாகிடும். அண்ட் உங்க ஒய்ஃபும் பழைய மாதிரி ஆகிடுவாங்க. சரியா? நீங்க முதல்ல நம்பிக்கையா இருங்க. ஆதி, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு உடஞ்சு போனா எப்படி உங்க ஒய்ஃபுக்கு நீங்க ஆறுதல் சொல்லுவீங்க? முதல்ல நீங்க நம்பிக்கையா இருங்க. ஆதி, உங்க ஒய்ஃப் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இன்னும் 1 வீக்ல நடக்க தான் போறாங்க. பட் சின்ன சின்ன தயக்கம் அவங்களுக்குள்ளார இருக்கும். அது எல்லாத்தையும் உடைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. புரிஞ்சதா? யா டாக்டர், ஷோர். ஓகே ஆதி, நம்பிக்கையா போயிட்டு வாங்க. எல்லாம் கண்டிப்பா நல்லதாவே நடக்கும். சரி, ஓகே ஆதி, எனக்கு முக்கியமான கேஸ் இருக்கு. நான் கிளம்புறேன். பாய் ஆதி. ஓகே டாக்டர், பாய் அண்ட் தேங்க்யூ. ஓகே ஆதி, பாய். என்னாச்சு? டாக்டர் பார்த்துட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்க. என்ன சொன்னாரு டாக்டர்? என்னடி? டாக்டர் ஒன்றும் சொல்லலடி. அது சீக்கிரமா சரியாகிடும்னு சொன்னாரு. ஆனால் நீ ஏன் டல்லாக இருக்க ரொம்ப நேரமா? அது அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. அது நம்ம ஹோட்டல் வந்து இவ்வளோ நேரம் ஆகிட்டல. ஆனால் அர்ஜுன், வைஷு, வருண், தனியா யாரையுமே காணும்ல. அதான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன் இன்னும் வரலன்னு. அது டிராஃபிக்கில் மாட்டியிருந்திருப்பாங்க. அதனால தான் வரதுக்கு லேட் ஆகுது. ஹிட்லர், அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம வேணும்னா வீட்டுக்கு போயிடலாமா? குட்டி, அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாரும் கேஷுவலாக தான் இருக்காங்க. உனக்கு அப்படி தோணுது. சரியா? நீ யாரையுமே பார்க்காத. சிம்பிள். ஓகே? டேய், வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரமாடா உங்களுக்கு வெயிட் பண்றது? கொஞ்சம் டிராஃபிக்டா, அதனாலதான் ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆமா, வருண் தனியா இன்னும் வரல? இப்பதான்டா கால் பண்ணா. ஹோட்டல் கிட்ட நெருங்கிட்டேன்னு சொன்னா. இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவான். சரிடா. வைஷு, நான் உன் மேல ஆக்சுவலா ரொம்ப கோவமா இருக்கேன். மித்ராலிங், ஏண்டி ஏன் என் மேல கோவமா இருக்க நீ? நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு டின்னர் போக போறோம்னு உனக்கு முன்னவே தெரியும் தானே? ஆனா அதை பத்தி என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலைல. அதான் உன் மேல எனக்கு கோவம். தாயே, உங்ககிட்ட நான் சொல்றேன் தாண்டி சொன்னேன். ஆனா உங்க புருஷன் தான் சொல்லாதீங்க, இது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியில அவரே உங்ககிட்ட சொல்லிட்டாரு. அது சாரிங்க. பாத்தீங்களா அர்ஜுன், ஆதி சார் நம்ம கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவரு சொல்லி வச்சிருக்கிறத. அதானே? டேய் ஆதி, என்னடா இது? எங்க எல்லார்கிட்டையும் மித்துக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம், அதனால வெளியில போறத சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி நீயே சொன்னா என்னடா அர்த்தம்? டேய், இல்லடா அது. அர்ஜுன், அது அவரா என்கிட்ட சொல்லல, நானா தான் கேட்டேன். அதான் அர்ஜுன், ஜாடிக்கேத்த மூடிதான் ரெண்டும். அதனால நீங்க என்ன கேட்டாலும் மாறி மாறி 2 பேரும் அவங்க மேலதான் பழிய போட்டுப்பாங்க. அதனால விடுங்க அர்ஜுன், பாத்துக்கலாம். நமக்குன்னு ஒரு காலம் வராமலா போயிடும். சரியா சொன்னடி வைஷு. நமக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு பாத்துக்கலாம். அர்ஜுன், ஆதி, மித்ரா சிஸ்டர், வைஷு சிஸ்டர், நீங்க எங்க இங்க? வரணும்னா பர்ஃபார்மன்ஸை நிறுத்துங்க. வரணும்னா நம்ம பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. மித்துக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா ஆதி சார் நம்ம எல்லாரும் டின்னருக்கு வரோங்கிறத மித்து கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. என்ன? வைஷு சிஸ்டர் உண்மையாவா? டே என்ன மோவனே, அப்போ நீ நாங்களாம் வரத மித்ரா சிஸ்டர் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டியா? இல்ல மச்சான், அது வாய்முடு. டேய், இதுல நான் வேற ரொம்ப ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன்னு உங்களை கேஷுவலா பாக்குற மாதிரி வேற ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேலை வைஷு சிஸ்டர் சொன்னாங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன எல்லாரும் செம்மையா கலாய்ச்சிருந்துருப்பீங்கல்ல? மச்சான், இதுல என்னடா உனக்கு டவுட்? கண்டிப்பா கலாய்ச்சிருந்துருப்போம். சாரி வர்ணண்ணா, அது நான் கேட்டேன், அதனால தான் அவர் சொன்னாரு. இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டாரு. மித்ரா சிஸ்டர், போதும். உங்க புருஷனை பத்தி எனக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியும். அந்த நாய் உங்ககிட்ட எதையும் மறைக்காதுன்னு தான் எங்களுக்கு முன்னவே தெரியுமே. அது சர்ப்ரைஸ்லாம் ஆரம்பிக்கும் போதே நாங்க சொன்னோம், இதெல்லாம் செட் ஆகாதுரா சொல்லிடுன்னு. அவன் தான் இல்ல சர்ப்ரைஸ் கொடுக்க தான் போறோம், நீங்க யாரும் வாயை திறக்க கூடாதுன்னு எங்க எல்லார்கிட்டே ரூல்ஸை போட்டுட்டு அந்த நாயை உங்ககிட்ட வந்து வாயை திறந்து வச்சிருக்கு. எப்பா, இவனால வச்சுட்டு ஒரு சர்ப்ரைஸ் கூட ஒழுங்கா பண்ண முடியல. போதும் எல்லாரும் டின்னருக்காக தானே வெளியில வந்தோம். இப்படி எல்லாரும் பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க உள்ள போலாம். அதானே, வாங்க போலாம்.